Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த சன்ஃபீஸ்டோட பவுன்ஸ் பிஸ்கட் இருக்கு. இது வந்து ட்ரீம் கிரீம் சாக்கோ வெனிலா பிஸ்கட். இந்த பிஸ்கட்டை வச்சு ஒரு சின்னதா ஒரு சிம்பிளா ஒரு கேக் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்கட்டை வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 120 கிராம் வந்து பிஸ்கட் நான் வந்து 2 பாக்கெட் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். 120 கிராம்ல இருக்குது. மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் மாதிரி அடித்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 2 பாக்கெட்டில் இருக்கிறதே இதே மாதிரி அடித்து போட்டுக்கலாம். அந்த 2 பாக்கெட் பிஸ்கெட்டையும் எடுத்து போட்டாச்சு. ஒரு 3 பிஸ்கெட் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும், லாஸ்ட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 2 பாக்கெட்டையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் சர்க்கரை பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிஸ்கெட்டோட இனிப்பே போதும்னா உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் வேணும்ன்ட்டு நான் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இப்போ ஒரு 1/4 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். கேக் பேட்டர் அளவுக்கு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இதை இப்போ கேக் மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த மோல்டில் தான் செய்ய போகிறோம். இதில் இப்போ ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டு இதை க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிஸ்கெட் பேட்டரை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா இப்படி குலுக்கி விட்டுறலாம். ஏன்னா ஏர் பபிள்ஸ் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அது கரெக்டாக ஷேப் வராமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டு இப்படி 2 தட்டு தட்டிட்டோம்னா எங்கேயாவது பபிள்ஸ் இருந்ததுன்னா அது உடஞ்சி எல்லாமே செட் ஆயிரும். எடுத்து வச்சுருந்த இந்த பிஸ்கெட் இருக்குதுல்ல, இது வந்து சின்ன சின்னதாக உடச்சி அப்படியே ஒரு டெக்கரேட் மாதிரி பண்ணிக்கலாம். மேலே போட்டுடலாம். போட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே அந்த கேக் பேட்டர் இருக்கிற அந்த மோல்டு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 45 மினிட்ஸ் பேக் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சு ஆற விட்டுறலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.